सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. भगवद्गीதை 3வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம். இந்திரியாணி பராண்யாஹுः இந்திரியேभ्यः பரம் மனः मनसस्तु परा बुद्धिः यो बुद्धेः परतस्तु सः. அர்ஜுனன் கேட்டான், இந்த இது தப்பான காரியம் பாப்பம் அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த காரியத்தை செய்யும்படியா நேர்ந்துடுறது, அப்பனா யாரு இந்த மாதிரி பாபத்துல தூண்டி விடுறது அப்படின்னு கேள்வி கேட்டான். பகவான் என்ன பதில் சொன்னார்னா, உன் மனசுல இருக்கக்கூடிய காமம் தான், ஆசைதான் தூண்டி விடுகிறது அப்படின்னு சொல்லி அதை பெருசா வர்ணிச்சார். காமயேஷ குரோதயேஷா. இந்த கேள்வி பதில் ஒரு கேள்வி ஒரு பதில்னு இல்லை, அதுக்காக மாத்திரம் வரல. எது நம்மளை தூண்டுறது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனன் கேட்டான். பகவானும் இதுதான் பதில் அப்படின்னு சரியான பதில சொன்னாருங்கிறதுக்காக இது வரல. எதுக்காக வந்ததுன்னு சொன்னா, ஒரு சாதகனாக இருக்கிறவன் எப்படி அவன் காமத்தினாலே தூண்டப்படுகிறான்ங்கிறத புரிஞ்சுண்டு அந்த காமத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்து தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதுக்காகத்தான் சுவாமி அதை சொல்லும் போது அந்த காமத்தை பயங்கரமா வர்ணிச்சு அது எதெல்லாம் பிடிச்சு நம்மளை ஆட்டி வைக்கிறது, அது அதனுடைய இருப்பிடங்கள் என்னென்ன அப்படிங்கிற இடத்தையும் காண்பிச்சு சொல்றார். பாஷ்யக்காரர் சொன்னார், எதுக்காக இடத்தையும் சேர்த்து காமிக்கிறாருன்னு சொன்னா, அப்பதான் இவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்க போய் அதை நாம தடுக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சத்ருவுடைய இருப்பிடம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னார். ஆகையாலே அவர் காமத்தை சொல்லும் போது அதுக்கு 3 இடம் இந்த சரீரத்தில் கொடுத்தார். இந்திரியாணி மனோ புத்தி அப்படின்னு. இந்த 3 நாம சரியா வச்சுட்டு இருந்தோம்னா காமம் நம்மளை தப்பான காரியத்துல பிரவர்த்திக்க வைக்க முடியாது, காமமே வராது. அதான் இந்திரியங்கள், மனசு, புத்தி இது சரியானபடி இருந்துடுத்து, தவறான பாதையில போகாதபடி இருந்துடுத்துன்னு சொன்னா அப்புறம் நம்மளை அசைக்க முடியாது. அதுக்காக தான் அதை சொல்லி கொடுக்குறாரு. இன்னும் ஆரம்பத்திலே நம்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் போன ஸ்லோகத்துல சொன்னார். ஏன்னா அது கட்டுப்படாத, அது போற போக்குல விட்டு வச்சாக்க அது காமத்துக்கு இடத்தை கொடுத்து அந்த காமமானது நம்மளுடைய ஞானத்தையும் நாசம் பண்றது, நமக்கு வர வேண்டிய விசேஷ ஞானம், விஞ்ஞானம், அனுபவம் இருக்க ஆத்மானுபவம், அதையும் வரவிடாமல் தடுக்கிறது. ஆகையால முமுட்சுவாக இருக்கிறவன் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். அதுலதான் அவன் அபியாசம் ரொம்ப விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது சொன்னார் 41வது ஸ்லோகத்துல. இப்போ இந்த 42வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த காமத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆசிரியம் தேவை. ஏதோ ஒரு பிடிப்பு நமக்கு கிடைச்சாதான் அதை பிடிச்சுட்டு இந்த காமத்தை நம்மளால ஜெயிக்க முடியும்.
அப்ப எதை பிடிச்சிட்டு நாம காமத்தை ஜெயிக்கணும்? நம்ம சத்ரு, காமம் தான் சத்ருன்னு சொன்னார். காமம் குரோதம் இதுதான் சத்ருன்னு சொன்னார். இந்த சத்ருவை ஜெயிக்கணும்னு சொன்னா அதுக்கு நமக்கு ஏதோ ஒரு பலம் வேணுமே, ஒரு பிடிப்பு வேணுமே. எதை பிடிச்சுண்டு எதை ஆசிரியத்து கொண்டு இந்த சத்ருவை நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆசிரியத்தை சொல்லணும். அதுக்காக தான் இப்ப சொல்லிட்டு வரேன். சத்ருவுடைய இருப்பிடம் தெரிஞ்சு கொடுத்துங்கிற மாத்திரத்தினாலே நம்ம சத்ருவை ஜெயிக்க முடியாது. எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்காக ஜெயிச்சு விட முடியும்னு இல்லை. அதை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு சரியான பலம் வேணும், பிரபலமான ஆசிரியம் வேணும். அந்த ஆசிரியத்தோடு இருந்தோம்னா சத்ருவை ஜெயிக்க முடியும். வழியோட போனோம்னா ஜெயிக்க முடியும், இல்லைன்னா தோத்து போக முடியாது. ஆகையாலே அந்த ஆசிரியத்தை சொல்றதுக்காக சொல்றார். எது ரொம்ப முக்கியமானதோ அதை பிடிச்சுண்டு நீ இந்த காமத்தை ஜெயிக்க வேண்டும். அப்ப முக்கியமானது எது அப்படி பாக்குறச்ச வரிசா சொல்றார். இதை விட அது முக்கியம், அதை விட அது முக்கியம், அதை விட அது முக்கியம்னு சொல்லி கடைசியில இந்த முக்கியம் ஒண்ணு சொல்ல போறேனே, அந்த முக்கியமானதை நீ நன்னா தெரிஞ்சுண்டு அதை கெட்டியா பிடிச்சுண்டு நீ காமத்தை ஜெயி. இந்த வழியை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த 2 ஸ்லோகம் கடைசியில வருது. இந்திரியாணி பராணி ஆகும். இந்த தேகத்தை பார்க்கறச்சே, தேகங்கிறது ஸ்தூலம் இல்லையா? இந்த ஸ்தூலமான தேகத்தை காட்டிலும் இதுக்குள்ள சூக்ஷ்மமா இருந்துட்டு இருக்கிற அந்த இந்திரியங்கள் இருக்கே, அது பிரபலமா பரம். இதை விட முக்கியமானது பிரபலமானதுன்னு வச்சுக்கோங்க. பிரபலம்னு சொல்றதை விட பிரதானமானது முக்கியமானதுன்னு வச்சுப்போம். இந்த ஸ்தூல தேகத்தை விட அதிக முக்கியத்துவம் கொண்டது இந்திரியங்கள். அது இல்லாட்டா ஸ்தூல தேகம் ஒன்னும் லாய்க்கு இல்லை, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இந்திரியேபியா பரம் மனஹ. 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் சொல்றோமே, இந்த இந்திரியங்களை காட்டிலும் மனசு இருக்கே அது முக்கியம். அது இந்திரியங்களை விட கூட அதிகமான ஒரு பிராபல்யம் கொண்டது. மனசஸ்து பரா புத்தி. மனசை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொண்டது புத்தி. ஏன்னா அது நிச்சயம் பண்ணி கொடுத்தாதான் மேற்கொண்டு வேலை நடக்கும், காரியத்துல இறங்கணும். மனசு வரணும் இப்படியா அப்படியா அப்படின்னு கல்பனைகள் செய்யும், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனா ஏதோ ஒண்ணு தீர்மானம் பண்ணினாதான் நடைமுறைக்கு இறக்க முடியும். அதுக்கு புத்தி தான் வேணும். நிச்சயம் பண்ணி இப்படி பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானத்துக்கு வரணும்னா அதுக்கு புத்தி தேவை. ஆக புத்தி அதை விட அதிக முக்கியத்துவம் கொண்டது. இப்ப அதை காட்டிலும் முக்கியத்துவம் எதுக்குன்னா, யோ புத்தே பரதஸ்து சஹா. புத்திக்கும் பரமாக அதை விட முக்கியத்துவம் கொண்டதாக யார் இருக்கான்னு சொன்னா அவன் இருக்கான்னு. சஹா யார் அது? அவன். எவனை இந்த காமம் தியானத்தை மறைச்சு விமோகயதி அப்படின்னு சொன்னாரோ, சம்சாரி ஆக்கின்னு இருக்கோ, அவனை மோகத்துக்கு ஆளாக்கி தத்துவம் தெரிய விடாம பண்ணி சம்சாரியாக ஆக்கி வச்சுட்டு இருக்கோ அந்த ஆத்மா தேகி. இந்த தேகத்துல ஒரு ஆத்மானவத்தம் இருக்கான் இல்லையா, ஜீவாத்மா. அவன் புத்தியை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவம் கொண்டவன். இப்போதைக்கு நமக்கு அதுதான் வேணும். நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் புத்தியை காட்டிலும் தனியா பிரிச்சு நம்ம ஆத்மாவை புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆத்ம ஞானத்தை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா நாம இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையுமே அடக்க முடியும். அதனால யோ புத்தே பரதஸ்து சஹா. இந்த புத்திக்கு மேல இருக்கிறது, புத்திக்கு மேல பிரதானமாக இருக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆத்மாதான். ஏவம் புத்தே பரம் புத்தா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜஹி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசகம். இப்படி இருக்கக்கூடிய புத்தியை காட்டிலும் பிரதானம்
இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை புத்வா தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அதுவே தெரியாது. தேகத்தை தான் நான் நினைச்சிட்டு இருக்கோமே தவிர தேகத்துக்குள்ள இந்திரியங்களுக்கு மேல மனசு, மனசுக்கு மேல புத்தி, புத்தியும் தாண்டி அதுக்கு மேல ஆத்மா நாம் இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. இந்த விஷயம் தெரியாது. இந்த விஷயத்தை சாஸ்திரம் ஆச்சாரியால் மூலமாக ஞாத்வா தெரிந்து கொண்டு புத்தே பரம் புத்வா நன்றாக புரிந்து கொண்டு சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா ஆத்மாவை அதை வச்சே என்ன பண்ணணும்னா நிறுத்தணுமா, ஸ்தம்பிக்க வைக்கணும். ஆத்மான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என்னன்னா மனசு. மனசை வச்சே மனசை கட்டுப்படுத்தணும். ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் ஆத்மாவை எப்போ வேதாந்த சொல்லி கொடுத்து புரிஞ்சுக்கிறேனோ அப்ப அந்த ஆத்மா மனசை கட்டுப்படுத்துறதா அப்படின்னு கேட்டா ஆத்மா அது சுத்தமா இருக்கு. அது பாட்டுக்கு எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கு. அது ஒண்ணும் பண்ணல. அப்ப மனசை எது கட்டுப்படுத்தும்? மனசை கட்டுப்படுத்துறதுக்கு மனசேதான் காரணம். அதனால மனசுனாலேயே தன்னையே அந்த மனசு கட்டுப்படுத்திக்கும்படியாக செய்ய வேண்டும். அதுக்கு உனக்கு தேவையான ஆசிரியம் என்னன்னு கேட்டா ஆத்ம ஞானம். தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். பரோட்சமா தெரிஞ்சுட்டா கூட போதும். உடனே சாட்சாத்காரம் வரணும்னு அவசரப்பட வேண்டாம். இந்த ஆத்மஸ்வரூபம் இதுதான் தீர்மானமா நிச்சயம் வந்தாத்தான், அந்த நிச்சயம் இருக்கே இதுதான் பெரிய பலம். இந்த பலத்தை பிடித்து கொண்டு மனசை வச்சே மனசை கட்டுப்படுத்தி அந்த காமங்கிற சத்ருவை ஜெயிக்க முடியும். சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா ஜஹி சத்ரும். ஹே மகாபாகோ, மகாபாகுவே அர்ஜுனனே, ஜஹி சத்ரும், அந்த சத்ருவை கொல் அப்படின்னு. சத்ருவை இல்லாம பரவடாம பண்ணிடு, இல்லாம பண்ணிடு. எதை வச்சுட்டு? ஆத்மாவை தெரிஞ்சுட்டோம் இல்லையா? புத்தியை தாண்டி அதையும் தாண்டி நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கு அப்படிங்கிறத திருடமாக புரிந்து கொண்டு அந்த ஞானத்தை ஆசிரியத்து மனசனாலேயே மனசை அடக்கி இந்த காமங்கிற ஒரு சத்ருவை இல்லாம பண்ணிவிடு. யஹி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசகம். இந்த சத்ருவை ஜெயிக்கிறது கஷ்டம்பா. சத்ரு பெரிய சத்ரு. இது இந்த காமங்கிற சத்ரு துராசகம்னு சொன்னா. துராசகம்னா இது பண்ற வேலைகள்லாம் என்னென்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது, கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய வேலையை பண்ணக்கூடியது. மனு என்ன சொல்றார்? இந்த லோகத்திலே ஒரு சின்ன காரியத்துல யாராவது இறங்குறான்னு சொன்னா கூட அங்க பின்னாடி காமம் தான் வேலை செய்யுது. அந்த காமம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. யத்யத்ஹி குருதே ஜந்து தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். இவன் எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இவனுடைய ஆசை ஒண்ணு தூண்டுதல் இருந்துட்டு இருக்கு. அதுதான் பண்றது வேலை. ஆகையாலே இந்த காமத்தை நீ முதல்ல இல்லாம பண்ணணும். அது என்ன பண்ணுங்கிறதுலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம சொல்லி முடியாது. துராசகம்னா துர்விஜ்ஞாய அநேக விசேஷம் போட்ட அதனுடைய விசேஷங்கள்லாம் ஒவ்வொன்றா சொல்லி முடியாது. அத்தனை காரியங்கள் செய்யக்கூடியதாக இருக்கு. எப்படியா இருந்தாலும் அதை நமக்கு பரமசத்ருங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு இடம் கொடுக்காமல் ஞானத்துக்கு இடம் கொடு. ஆத்ம ஞானத்துக்கு இடம் கொடுத்தால் காமத்துக்கு அந்த மனசுல இடம் இருக்காது. அது தானாவே அழிந்துவிடும். இதுதான் அந்த சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு உபாயம். இப்படியாக இந்த 3வது அத்தியாயம் கர்மயோகம் அப்படின்னு பெயர் உள்ள இந்த 3வது அத்தியாயம் இதோட பூர்த்தியாருது. அடுத்தது 4வது அத்தியாயம். ஸ்ரீ பகவான் உவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹ
மனு இக்ஷ்வாகவே அப்ரவி. இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது 4வது அத்தியாயம். அப்படின்னா பகவான் உபதேசம் பண்ணின அத்தியாயத்துல 2 அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. 2வது அத்தியாயமும் 3வது அத்தியாயமும், இந்த 2 அத்தியாயம் பகவான் உபதேசம் பண்ணக்கூடிய அத்தியாயம். இதுல அவர் எதை உபதேசம் பண்ணினாரோ அந்த உபதேசம் பண்ணப்பட்ட மார்க்கத்துக்கு யோகம்னு பேர். கர்ம யோகம், ஞான யோகம், எல்லாத்துலயும் ஒரு யோகம் யோகம்னு சேர்க்கிறதா இருப்பதில்ல, அதான் யோகம். கர்மயோகம் அப்படிங்கிறது பலத்துல ஆசை இல்லாமல் விகித கர்மாவை ஈஸ்வரார்ப்பண புத்தியோட அனுஷ்டானம் பண்றது, இது கர்மயோகம். இந்த கர்மயோகத்தினாலே சித்தம் பரிபாகத்தை அடைஞ்சு பரிசுத்தமாக ஆன பிறகு கர்மாவை சந்நியாசம் பண்ணி விட்டுட்டு வெறும் ஞான நிஷ்டையிலே ஆத்ம ஞான நிஷ்டையா இருந்துடுறது இருக்கே, இது ஞான யோகம். இந்த 2 யோகத்தையும் தான் முன்னாடி சாங்கியம் யோகம் அப்படிங்கிற விபாகம் பண்ணி 2வது அத்தியாயத்துல சுவாமி தெரிவிச்சார். இதுவரை உனக்கு சாங்கியத்தை பத்தி சொன்னேன், இனிமே யோகம் சொல்ல போறேன் பாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த சாங்கிய யோகம் தான், நம்ம சாங்கிய சாஸ்திரம் யோக சாஸ்திரம் இல்லை. வேதத்துல சொல்லப்பட்ட 2 விதமான தர்மம் அப்படின்னு சொல்றாளே, பிரவருத்தி தர்மம், நிவர்த்தி தர்மம், இது எல்லாமே இது இந்த யோகத்துக்குள்ள அடங்கி போயிடும். இதுக்குள்ள அடங்கினதுதான், இதை தவிர்த்து தனியா வெளியில இல்லை. இப்பேற்பட்ட சமஸ்த வேதார்த்தத்தின் இந்த 2 அத்தியாயத்திலே அவர் தாற்பரியேன சுருக்கமா சொல்லி முடித்ததுனாலே இப்போ சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த இவ்வளவு வசதியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேனே, இது எப்படி பரம்பரையா வந்திருக்கு தெரியுமா, உனக்கு சொல்றீங்களேன்னு சொல்ற. இது எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பிராச்சீனமா உபனிஷத்திலேயே இப்படி ஒரு பழக்கம். ஒரு வித்திய சொல்லி முடிச்சாச்சுன்னா அந்த வித்தியை எந்த பரம்பரையில வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணம் இருக்கும், ஒரு பாகம் அதுல இருக்கும். இந்த பிருகதாரண்யகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிருகதாரண்யக உபனிஷத் மொத்தம் 6 அத்தியாயம். 2 அத்தியாயத்தை காண்டம், ஒவ்வொரு காண்டமா பிரிச்சிருக்கா. முதல் 2 அத்தியாயம் முடிஞ்சதுன்னா முடியறச்ச ஒரு வம்ச பிராமணம் வரும். அதாவது குருபர இன்னார்கிட்டேந்து இவர் கத்துட்டார், இவர்கிட்டேந்து இவர் கத்துட்டார், இவர்கிட்டேந்து இவர் கத்துட்டார். அதாவது இவர் அவர்கிட்டேந்து கத்துட்டார், அவர் அவர்கிட்டேந்து கத்துட்டார், அவர் அவர்கிட்டேந்து கத்துட்டார். கடைசியில எங்க போய் முடியும்னா பிரம்மாட்ட போய் முடியும். அவர் தான் எல்லாருக்கும் மூல குரு. இப்படி ஒரு பரம்பரையை சொல்லும். இது எதுக்காக சொல்றது அப்படின்னு கேட்டா, நாம கத்துன்னு இருக்கக்கூடிய இந்த வித்யானது, இந்த ஞானமானது நமக்கு இப்பேற்பட்ட ஒரு குரு பரம்பரை மூலமாக வந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகப்படுத்துகிறது. இது அவசியம். எப்படி எந்த பரம்பரையில நமக்கு ஞானம் வந்திருக்கு அப்படின்னு தெரியணும். சம்பிரதாயம் இல்லாமல் தானா தன் மனசாலே இதுதான் சரி அப்படின்னு தீர்மானம் பண்ணி சொல்லப்பட்ட ஞானம் இது இல்லை. இது பரம்பரையா வந்திருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த ஞானத்தினுடைய மகிமை தெரியும். அதனுடைய ஒரு உயர்ந்த, அதாவது உத்கிருஷ்டம் தெரியும். உத்கிருஷ்டம் அப்படின்னு சொன்னா உயர்ந்த தன்மை, அது எவ்வளவு சக்தி அப்படிங்கிறது தெரியும். ஆக இப்பேற்பட்டது அதுன்னு அதை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வம்ச பிராமணம்னு வரும். 2 அத்தியாயம் ஆச்சுன்னா உடனே வம்ச பிராமணம், 3 வம்ச பிராமணம் வருது பிருகதாரண்யக உபனிஷத்துல. அது எப்ப வருது, அந்த வித்தியை சொல்லி முடிச்ச உடனே ஒரு வம்ச பிராமணன் அப்படின்னு. இப்ப சுவாமி என்ன நினைக்கிறார், நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் இந்த 2 அத்தியாயத்துல. ஆக இங்க ஒரு வம்ச பிராமணம் மாதிரி வம்சத்தை சொல்லி எந்த பரம்பரையில வந்திருக்குன்னு சொல்லி ஒரு முடிவை முடிச்சுடலாம். இதுக்கு மேல அர்ஜுனன் கேட்டா அப்புறம் பாத்துக்கலாம், மறுபடியும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இது சின்ன ஒரு உபசம்ஹாரம். 2 அத்தியாயத்துல சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சாச்சு. இந்த வித்தை எந்த கிரமத்துல வந்திருக்குங்கிறது இப்ப சொல்றீங்களே அப்படிங்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச.
இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். இமம் யோகம், இப்போ உனக்கு சொல்லிக் கொடுத்தேனே இந்த யோகம், இந்த யோகத்தை நான் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே யாருக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா விவஸ்வதே புரோக்தவான். விவஸ்வான்னா சூரியன், சூரிய பகவானுக்கு நான் தான் உபதேசம் பண்ணினேன். சிருஷ்டி ஆரம்ப காலத்திலே சூரிய பகவான சிருஷ்டி பண்ணி அவருக்கு இந்த யோகத்தை கத்து கொடுத்தது நான் தான். அவ்யயம்னு சொல்றாரு இந்த யோகத்தை பார்த்து. இந்த யோகத்தினால வரக்கூடிய பலம் அழியாத பலமாக இருக்கான். ஆகையால அவ்யயம். மற்ற பலங்கள்லாம் அழியக்கூடியது, ஆனா இப்ப சொல்லிக் கொடுத்த இந்த வித்தியுடைய பலம் அழியாத மோட்சம் இல்லையா, அழியாத பலம் அது. ஆகையால இத நான் சொல்லிக் கொடுத்தேனா. அவர் என்ன பண்ணினார், அவர்னா சூரிய பகவான். விவஸ்வான் மனவே பிராக, தன்னுடைய புத்திரரான மனுவுக்கு இந்த வித்தியை சொல்லிக் கொடுத்தார். மனுஹு இக்ஷ்வாகவே அப்ரவீத், அந்த மனுவானவர் தன்னுடைய பையனான இக்ஷ்வாகு அப்படிங்கிறவருக்கு இந்த வித்தியை சொல்லிக் கொடுத்தார். அப்படின்னா என்ன, இப்படி பரம்பரையாக வந்தது இந்த வித்தி. இது எதுக்காக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? இவெல்லாம் ராஜாக்கள் தானே. மனு ஒரு ராஜா, அவர் தான் ஆதிராஜர். அவரை விட்டா அவருடைய பையனான இக்ஷ்வாக்கு ஆதி காலத்துல ராஜாவா இருந்தவர், பெரிய ராஜ வம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். அப்படிலாம் இருக்கு. இது எதுக்காகன்னு சொன்னா, இந்த வித்யை இருந்தாத்தான், இவெல்லாம் க்ஷத்ரியாள் வேற, இந்த க்ஷத்ரியர்களுக்கு இந்த வித்யை எதுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டா பலத்தை கொடுக்கறதுக்காகவா. க்ஷத்ரியானாம் பலாதானாய, அவ ராஜ்யம் பண்ணணும், தர்மத்திலேந்து நழுவாமல் நல்லபடியா நீதியோடு ராஜ்யத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அவ காமத்துக்கும் குரோதத்துக்கும் அடிமை ஆயிட்டானா நல்லபடியா ராஜ்யத்தை நடத்த முடியுமோ? முடியாது இல்லையா. அவ கலங்கிடக் கூடாதே அப்படிங்கிறதுக்காகத்தான் அவளுக்கு இந்த வித்தியை பரம்பரையா சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஆத்ம வித்தியை கூட இருந்ததுன்னா, பரோட்சமான ஞானம் இருந்தா கூட பரவாயில்ல, இது கூட இருந்ததுன்னு சொன்னா மனுஷன் தப்பான வழிக்கு போக மாட்டான். ஆத்ம ஞானம் மறந்தாதான், ஆத்மாவை மறந்தாதான் இவன் தப்பான வழிக்கு போவான். அதனாலே சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இவன் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு தனக்கு எந்த வழி சரியானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில போகணும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தவறான வழியிலேயே போறான்னு சொன்னா அப்ப அந்த சாஸ்திரம் வேஸ்ட். ஆகையால தெரியாம போயிட்டான்னா அது வேற, அது ஒன்னும் பண்ண முடியாது. அதனால இந்த ஞானத்தை கொடுத்து அவளுக்கு பலத்தை கொடுத்தாராம். அதுலயும் விசேஷமாக ராஜாக்களா வந்த இவாளுக்கு இந்த வித்தியை கொடுத்ததுக்கு என்ன அபிப்பிராயம், சாமான்யமான ஒரு ஜனங்களுக்கு இந்த வித்தியை கொடுக்காமல் ராஜாவாக வந்த ராஜபரம்பரையில இந்த வித்தியை கொடுத்ததுக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டா, இவா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய பொறுப்பு உள்ளவா. ஆக ராஜ்யத்திலே சரியானபடி நீதி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்ப ராஜா முதல்ல நீதியோடு இருக்கணும். யசா ராஜா தசா பிரஜான்னு சொல்லுவார். ஆகையாலே அந்த ராஜ்யம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ராஜாவாக இருக்கிறவர்களுக்கு இப்பேற்பட்ட இந்த வித்தியை கொடுத்தா, இந்த வித்தியை கொடுத்ததுனாலே அவளுக்கு சரியானபடி தன்னுடைய ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி கிடைச்சது. அது மூலமாக அவ சம்பூர்ண ஜெகத்தையே ரட்சிச்சுட்டு இருந்தாள் அப்படிங்கிறது பாஷ்யக்காரர் எழுதியிருக்கா. அதனால இந்த வித்தியைக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் மோட்சத்துக்கு தான் இந்த வித்தியை உபயோகப்படுறதுங்கிறது இல்லை, இந்த லோகத்துல வாழறதுக்கும் நல்ல நீதியோடு வாழ்வதற்கும் ஒரு ராஜ்ய பரிபாலனை பண்ணி நல்லபடியா நடத்துவதற்கு கூட இந்த வித்தியங்கிறது உபயோகப்படுறது அவசியம் தேவை அப்படிங்கிறது. ஏன்னா
இது தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தக்கூடிய வித்தியை இல்லையா? மனசு எங்கேயோ எப்படியோ தோணின போடி எப்படி நடந்துட்டு இருந்ததுன்னு சொன்னா அது ஒன்றும் மனுஷத்தன்மையே கிடையாது. அதனால மனுஷனாக இருக்கணும்னு சொன்னா அவனுக்கு கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு இல்லாதவன் மனுஷனே இல்லை, மிருகம்தான் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த விதத்துல இது உபயோகப்படுறது இந்த வித்தியங்கிறதுனாலே பரம்பரையாக வந்தது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு ச காலேன இஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தப. இப்படியாக பரம்பரையா இந்த வித்யை, இந்த யோகமானது வந்துதான். யாருகிட்ட வந்தது? ராஜர்ஷயோ விதுகு. ராஜர்ஷிகள், ராஜாவா இருந்துட்டு ரிஷிக்கு சமானமா இருந்தவாள்ல ராஜர்ஷிகள். ராஜர்ஷின்னு சொல்லுவா, வெறும் ராஜா இல்ல, ரிஷி போல ராஜா, ரிஷி மாதிரி இருக்கக்கூடிய ராஜா. ராமர் அந்த வனத்துக்கு போக சொல்லி தசரதர் சொல்லியாச்சு அப்படிங்கிற விஷயத்தை கைகேயி தெரிவிக்கிறார் ராமர்கிட்ட ராமாயணத்துல. அப்ப சில சம்வாதம் நடக்கிறது. உடனே போயிடணும், நாள் பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி கைகேயி தெரிவிக்கிறா. ஏன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா புத்தி மாறலாம் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த சமயத்துல ராமர் ஒண்ணு சொல்றார், ஒரு வார்த்தை சொல்றார், என்ன இருக்கு இங்க பொருத்தமா தான் இருக்கும். நாகம் அர்த்தபரோ தேவி. நான் அர்த்தத்துக்கு பிராதானியம் கொடுக்கிறவன் இல்லை. அர்த்தம்னா தனம், ராஜ்யம், சொத்து, இதுக்கு பிராதானியம் கொடுக்கிறவன் இல்லை. நாகம் அர்த்தபரோ தேவி லோகம் ஆவஸ்து முத்சஹே. அதுக்கு பிராதானியம் கொடுத்து இந்த லோகத்துல வாசம் பண்றதுக்கு நான் ஆசைப்படவில்லை. நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா, வித்தி மாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்ரிதம். நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் தப்பா மாத்தவே மாட்டேன் சொன்னதை. எப்படி ரிஷிகள் வெறும் தர்மத்தை ஆசிரியத்துக் கொண்டு இருப்பார்களோ, காமத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாளோ, அத போல நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கைகையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ற, ரிஷிபிஸ்துல்யம். அதனாலதான் ராஜாவாக இருந்தாலும் அவ ரிஷிகளுக்கு சமானமாக இருந்ததுனாலதான் ராஜர்ஷிகள்னு அவளுக்கு பேர். அதுதான் இங்க போட்டிருக்காரு பாருங்க, ராஜர்ஷயா விது. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, பரம்பரையா இந்த வித்தியை அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இப்போ ச காலே நேக மகதா யோகோ நஷ்டா பரந்தப. ஹே பரந்தப, அர்ஜுனனே, சத்ருக்களுக்கு தாபத்தை கொடுக்கிறவனே, இப்ப ரொம்ப காலம் ஆயிடுச்சு இல்லையா? சிருஷ்டி ஆரம்பிச்சு இப்ப காலம் கணக்கு பண்ணி பார்த்தா ரொம்ப தீர்க்க காலம் ஆயிடுச்சு. அதனால இது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுச்சு. அதனால்தான் உனக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுங்கிறார். சைவாயம் மயா தே அத்ய யோக புரோக்தா புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹி ஏதத் உத்தமம். அன்னைக்கு அந்த சூரிய பகவானுக்கு சொல்லி கொடுத்த அதே யோகம் இது. இப்போ உனக்கு சொல்லி கொடுத்தேனே இந்த 2 அத்தியாயத்துல, இந்த யோகம் தான் நான் சூரிய பகவானுக்கு சொல்லி கொடுத்தது. அவர் தன்னுடைய பரம்பரையா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது. நடுப்புற அது மறந்து போயிடுத்து. இப்ப மறுபடியும் உனக்கு சொல்லி கொடுத்தேன். உனக்கு சொல்லி கொடுத்த அந்த யோகம் அந்த யோகம்தான். எதுக்காக அர்ஜுனனுக்கு விசேஷமா சொல்லி கொடுக்கிறார், வேற யாருக்கும் சொல்லாமல் அப்படின்னு கேட்டா, பக்தோசிமே சகா சேதி. நீ எனக்கு நல்ல பக்தன். பக்தன் அப்படின்னு சொன்னா என்கிட்டேந்து பலத்தை எதிர்பார்க்காத பக்தி உடையவன், அவன்தான் பக்தன். பகவானிடத்திலிருந்து எதையோ எதிர்பார்த்து அதுக்காக பக்தி பண்றேன் அப்படின்னு சொன்னால் அவன் வியாபாரி. நான் உனக்கு இது பண்றேன், நீ எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அதை எதிர்பார்க்காமல் கர்மயோகம் மாதிரி பக்தி யோகம் பண்ணினான்னா அவன் தான் நிஜமான பக்தன். இந்த மாதிரி பண்ணினா பலன் கிடைக்காதுன்னு இல்லை, பலம் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும்.
ஆனா அந்த பலத்தை எதிர்பார்க்காமல் பண்ணினாதான் அது வியாபாரமா இல்லாம இருக்கும். ஆகையால நீ எனக்கு பக்தன், அது மாத்திரம் இல்ல சகா, சின்ன வயசுல இருந்து எனக்கு சிநேகிதனா இருக்கே இல்லையா, அதனாலதான் உனக்கு இந்த ரகசியத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ரகசியம் ஹி ஏதது உத்தமம். இந்த விஷயத்த உனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு காரணம், நீ என்னிடத்துல ஒரு அனன்ய பக்தி கொண்டவன், எனக்கு ஆரம்பத்திலேருந்தே சகாவா இருக்கக்கூடியவன், அதனால உனக்கு இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். மற்றவாழ்கிட்ட சொன்னா அவன் நம்ப மாட்டான், நீயாவது நம்புவே. நீ நம்புவேங்கிற தைரியத்துலதான் சொல்லிருக்கேன், அந்த எண்ணத்தோட தான் சொல்றேன். இப்ப அடுத்தது அர்ஜுனன் கேட்கிறான். அப்படின்னா அர்ஜுனன் கூட நம்பிக்கை இல்லாம கேட்கிறாங்கிறது இல்ல. பல பேர் கிருஷ்ணர் நான் தான் சூரிய பகவானுக்கே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா நம்புவாளா? அந்த காலத்துல இருக்கிறவாளே நம்ப மாட்டான். இவன் நமக்கு ஏத்தா போல பிறந்த பையன், இவன் எங்க என்னமோ சவடால் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அதனாலதான் மற்றவாளுக்கு சொல்லல, உனக்கு சொன்னீங்க. இப்ப அர்ஜுனனுக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கு உள்ளூர, இருந்தாலும் ஒரு கேள்வியை கேட்கிறான். எதுக்கு கேட்கிறான்னு சொன்னா, மற்றவாள் மனசுல வரக்கூடிய கேள்விக்கு பகவான் வாயால ஒரு பதில் வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக. ஆக அர்ஜுனனுக்கு சந்தேகம் இல்லை, மற்றவாளுக்கு வரக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமியே ஒரு பதிலை கொடுத்துட்டாருன்னு சொன்னா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக கேள்வியை கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கேட்கிறான், அபரம் பவதோ ஜன்மா பரம் ஜன்ம விவஸ்வதா கதமேதத் விஜானீயாம் துவம் ஆதௌ புரோக்தவான் இதி. அபரம் பரம் அப்படின்னு ரெண்டு சப்தம். பரத்துவம் அபரத்துவம் அப்படின்னு ஒரு ரெண்டு குணங்களை தார்க்கிகால் சொல்லுவான். காலகிருத்தம் தேசகிருத்தம் அப்படின்னு. பரத்துவம் அப்படின்னு சொன்னா நாள் அதிகமாக ரொம்ப நாள் முந்தியே உண்டானது இன்னைக்கு பரம், இப்ப சமீப காலத்துல உண்டானது அபரம், அப்புறமா வந்தது அபரம், முன்னாடி வந்தது பரம். அபரம் பவதோ ஜன்மா. ஸ்ரீகிருஷ்ணா, நீ பிறந்தது இப்ப பிறந்தது, அப்புறமா வந்திருக்க உன்னுடைய ஜென்மா. நீ இப்பதானே பிறந்திருக்கே. சூரிய பகவான் பிறந்தது எப்போ? சிருஷ்டி ஆரம்பத்துல. பரஞ்சன்ம விவஸ்வதா. இன்னைக்கு பிறந்த நீ அத்தனை பல லட்ச வருஷத்துக்கு முன்னாடி, அத்தனை யுகங்களுக்கு முன்னாடி பிறந்த சூரிய பகவானுக்கு இந்த வித்தையை உபதேசம் பண்ணினதாக சொல்றியே, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? விருத்தமா இருக்கே, இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? கதமே தத் விஜானியாம் துவம் ஆதௌ புரோக்தவானிதி. நீதான் முதல்ல இந்த வித்தையை சூரிய பகவானுக்கு சொல்லி கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்றியே, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப தப்பா இருக்கா மாதிரி தெரியுறதே, புரிஞ்சுக்க முடியல, விருத்தமா இருக்கா மாதிரி தெரியுறதே, என்ன பண்றது? தயவு செஞ்சு இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். பகவான் இதுக்கு பதில் சொல்லு. பகவானுடைய பதிலை நம்ம அடுத்த கிளாஸ்ல வச்சு